ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இது புதன்கிழமை காலையில் நான் உங்களுக்காக செஞ்ச ஒரு டிஃபனும் ஆஃப்டர்நூன் லஞ்ச் தாங்க. இது இந்த விலாகில் உங்களுக்கு வரும். நான் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோடனே அவங்களுக்காக பிளான் பண்ணது வந்து, இங்கே குஜராத்திக்காரங்க ரொம்ப பண்ணுறது வந்து மிட்டா பூரின்னு சொல்லுவாங்க. இனிப்பு பூரியும் உருளைக்கிழங்கு கூட்டும் தான் அவங்களுக்கு லஞ்சில் கொடுத்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து கார்லிக் பிரெட் கொடுத்தேன். கார்லிக் பிரெட் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இருக்குங்க. நம்ம விலாக்ஸில் வந்து ஒரே நாளில் தௌசண்ட்ஸ்க்கு மேலே வியூ போன கார்லிக் பிரெட் தான் அவங்களுக்காக நான் செஞ்சு கொடுத்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் அதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேங்க, அதனால் நான் இதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு எதுவுமே நான் சொல்லலை. மிட்டா பூரியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? மிட்டா பூரினா நம்ம ஆஸ் யூஷுவல் பூரி பண்ணுவோம் இல்லையா, அதே மாவு தான். உப்பு போடணும். ஆனால் அதில் ஆட் பண்ணுறது வந்து ஒரு 2 ஸ்பூன் கருப்பட்டி ஆட் பண்ணுங்கள். இல்லைனா ப்ரௌன் சுகர், உங்கள் வீட்டில் என்ன ஜீனி ஆட் பண்ணாதீங்க, வேறு ஏதாவது ஜீனியும் நீங்கள் ஆட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கிடுங்க. இப்போ நான் இன்றைக்கி ஆட் பண்ணது வந்து கருப்பட்டி பவுட்ரு. கடையில் டப்பாவில் விற்கிங்க, அதில் வந்து கல் மண் தூசி எதுவுமே இருக்காது, நீட்டாக இருக்கும். நம்ம வாங்கணும், ஜஸ்ட்டு யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். முந்தியுள்ள காலத்தில் நம்ம அம்மா அதை தண்ணியில் கரைச்சி அப்புறம் வடிகட்டி அதில் உள்ள கல் மண்ணெல்லாம் எடுத்து செய்வாங்க. இப்போ அப்படி கிடையாது, டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி நம்ம ஒயிட் சுகரை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கருப்பட்டி பவுடரை நம்ம யூஸ் பண்ணலாம். நான் டிமார்ட்லேருந்து தான் வாங்கிட்டு வருவாங்க. அது நான் வந்து மோதக்காக வாங்கிட்டு வந்தேன். தேங்காய் அந்த இது டைரெக்டாக நம்ம போட்டுடலாம், நமக்கு நிறைய வேலைகள் இருக்காது. அதனால் நான் அதை எப்போவுமே எங்கள் வீட்டில் அது ஸ்டாக்காக இருக்கும், ஒரு டப்பா. அதை தான் போட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம பூரிக்கு மாவு பசிவோம் இல்லையா, அதே மாதிரி பசிஞ்சு வச்சுக்கிடுங்க. என்றைக்கு நான் இந்த பூரி வந்து அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை ரொம்ப ஃப்ரை பண்ணுவோம். டீப் ஃப்ரை சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஃப்ரை பண்ணி உருளைக்கிழங்கையும் எண்ணெயில் பொரித்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய், அப்புறம் மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்து அவங்க கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரையாக இருக்கும், ட்ரையாக இருக்கும் அவங்க கூட்டு. இது ட்ராவலுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டு போகாதுன்னு சொல்லி இவங்க ட்ராவலுக்காகவே யூஸ் பண்ணுறாங்க. உருளைக்கிழங்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துகிட்டு தக்காளி பழம் பியூரி போட்டு அவங்க பண்ணுறாங்க. அதனால் நல்லா இருக்குங்க. அந்த அந்த 2 காம்பினேஷன் அப்படி இருக்குங்க. அந்த பூரிக்கும் அந்த கூட்டுக்கும் செம்ம சூப்பர் காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி பூரி செஞ்சு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஏன் இது வந்து நான் இன்றைக்கி ஷோ பண்ணுறேன்னா, நம்மளும் ட்ராவல் பண்ணுவோம் இல்லையா, சின்ன சின்ன ஊருக்கெலாம் ட்ராவல் பண்ணும்போது இதே மாதிரி நம்ம டிஃபன் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், நமக்கு கஷ்டமே இருக்காது. அவங்க அந்த பூரியை வந்து மொருண்டு வச்சு சாப்பிட்றாங்க. நம்ம ஊரில் சாஃப்டாக நல்ல புசு புசுன்னு செய்வோம் இல்லையா, அதே மாதிரியும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் எந்த மெத்தடில் சாப்பிட்டாலும் இந்த பூரி வெறுமனையே நம்ம சாப்பிட்லாம், கூட்டே தேவையில்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணணும்னு காமிச்சேன். ஆனால் நீங்கள் மாவில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிடுங்க, சரியா? 2 ஸ்பூன் சேர்த்துக்கிடுங்க. குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஒரு 3 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொடுங்க. ஏன் நான் வந்து இன்றைக்கி காலைல என் குழந்தைக்கு வந்து ஸ்கூலுக்கு என்ன கொடுத்தேன்னா, காலையில் டிஃபன் வந்து அவள் வந்து கார்லிக் பிரெட் கேட்டிருந்தா, ஸோ அவளுக்கு அதை செஞ்சு கொடுத்துட்டேன். அது வந்து சீஸ் வச்சு அவளுக்கு செஞ்சு கொடுத்தேன், குழந்தை தானே, ஸோ அதனால் அவளுக்கு சீஸ் வச்சு செஞ்சு கொடுத்தேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆஃப்டர்நூனுக்கு வந்து அவள் காயின் தோசை வேணும், சாம்பார் வேணும்னா அதே மாதிரி அவளுக்கு காயின் தோசை சாம்பார் செஞ்சு அவளுக்கு கொடுத்து அனுப்பியாச்சு. அவளும் அன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக எம்டி பண்ணி தான் கொண்டு வந்தாள். நான் சொல்லிட்டேன், ஷேர் பண்ணி சாப்பிட்றா, நீ நிறைய தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனேன். அதே மாதிரி அவள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு எம்டி டப்பா கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டா. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நான் பண்ணது வந்து இவங்களுக்காக தான் நான் இன்றைக்கி மிட்டாப்பூரி பண்ணேன். இந்த மிட்டாப்பூரி பண்ணாலே எங்கேருந்து தான் பசி வரும்னே தெரியாதுங்க, எல்லாருக்குமே பசிச்சிடும். எனக்கு அன்றைக்கி ரொம்ப பசிச்சுட்டு இந்த அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த காம்பினேஷன். எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். விநாயகர் சதுர்த்தி ரொம்ப நல்லா போச்சுங்க. 7 நாள் விநாயகர் நம்ம பில்டிங்கில் இருந்தாங்க. 7 நாளும் கொண்டாட்டம் தான். நாள் வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் இங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் பில்டிங்கில் வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், நமக்கு ஒரே வேலை என்னென்னா, இப்போ வந்து கீழே சாப்பாடு அங்கே பில்டிங்லேருந்து நமக்கு சாப்பாடு தருவாங்க. வெஜிடபிள் பிரியாணி, சம்பல், ஒரு ஸ்வீட்டு, தண்ணி பாட்டில் எல்லாமே நமக்கு செப்ரேட்டாக. ஒன்ஸ் ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டுனா நமக்கு வண்டியில் வந்துடும் சாப்பாடு. அங்கேயே உட்காந்து சேர்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க, நம்ம சாப்பிட்டு மேலே வர வேண்டியதான்.
அந்த சாப்பாடு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மசாலாஸ் இருக்க தான் செய்யும். நெஞ்சு எரிச்சல் இருக்குது அது சாப்பிட்டா அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம வீட்டில் வெறும் சாம்பார், சாப்பாடு, அப்பளம், இல்லை ஏதாவது ஒரு கூட்டு, பொரியல் வச்சுட்டு நான் கீழே போயிடுவேன். அவங்களுக்காக நான் அன்றைக்கி வந்து இந்த 7 நாளும் வீட்டில் தாங்க சமைச்சேன். அவங்க மகாபிரசாத் அன்னைக்கு மட்டும் தான் சாப்பிட்டாங்க. மற்ற டைமில் அவங்க வீட்டிலே நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சப்பாத்தி, தால், இல்லைன்னா சாப்பாடு, தால், ஏதாவது முட்டை ஃப்ரையோ ஏதோ செஞ்சு வச்சுட்டு நான் கீழே வீட்டில் ஃபங்க்ஷனுக்காண்டி போயிடுவேங்க. அப்படி தான் எங்கள் வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனும் போகும். நான் வந்து கீழே எங்களுக்கு வந்து சாப்பாடு வரும் இல்லையா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா அரட்டை அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு நல்லா ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் வேலை வந்துடுவோம். நானும் குழந்தையும். அவளுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு தான் கீழே வருவாள். ஒர்க்கெலாம் இருக்கும், அவளுக்கும் ஹோம் ஒர்க் இருக்குது. 7 நாள் லீவ் இல்லையா, எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது. ஸோ அந்த ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு தான் வருவாள் கீழே. டியூஷன் எடுக்கிறவங்க எல்லாம் ஹாலிடேஸ் கொடுத்துருப்பாங்க குழந்தைங்களுக்கு. சிலவங்க டியூஷன் எடுத்துகிட்டு கீழே ஃபங்க்ஷனுக்காண்டி குழந்தைங்கள அனுப்பி வைப்பாங்க. எல்லாம் 1 or 2 hours தானே கேப்பில் குழந்தைங்க எல்லாம் கீழே விளையாடுறதுக்காக வரும். ஃபங்க்ஷன் டைம் வச்சுருப்பாங்கங்க. ப்ரோக்ராம் குழந்தைங்களுக்காக வைக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே 8:30 to 10 o'clock முடிச்சிருவாங்க. அப்படி தான் இந்த 7 நாளும் போச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து நம்ம வீட்டிலே தானே உட்காந்துருப்போம், சமையல் செய்வோம், வெளியில் போவோம், இப்படி தானே நம்ம லைஃப் ஸ்டைல் போகுது. இப்படி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும்போது தான் நம்மளும் வீட்டிலேருந்து கிளம்பி கீழே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்கிறது, பேசுகிறது, அங்கே உட்காந்து சாப்பிட்றது, இந்த விஷயங்கள்லாம் இங்கே நிறைய செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா வீட்டிலே இருக்கீங்கன்னு சொல்லி கீழே நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு ஒரு டீம் இருக்குது, அதுக்கு ஒரு லீடர் இருப்பாங்க. நம்ம அவங்ககிட்ட போய் நம்ம சொல்லலாம், எங்களுக்கு இப்படிலாம் வேணும் வைக்கணும். அதுக்கான பேமெண்ட் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணுங்க. இந்த பில்டிங் மூலியமாக நம்மகிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. செய்கிற சாப்பாடுக்காகட்டும், நமக்கு கிடைக்கிற சாப்பாடு எல்லாமே இங்கே நம்ம பே பண்ணிட்டோம்னா நமக்கு அப்படியே அரேஞ்ச் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து நமக்கு வந்து எல்லாமே லிஸ்ட் போட்டு இவ்வளோ ஆச்சு, இவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லா கணக்கு நமக்கு கொடுத்துருவாங்கங்க. ஜாஸ்தியாக இருந்தால் அது வேறு இதுலேயே அதை மைனஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா நம்ம பில்டிங் மெயின்டெனன்ஸ்க்கெலாம் காசு கொடுப்போம் இல்லையா, அதில் மைனஸ் பண்ணி நமக்கான கால்குலேஷன் நம்ம கையில் கிடச்சிருங்க. என்ன செலவாச்சு, ஏதாச்சு, விநாயகர் சதுர்த்திக்கு அன்றைக்கி என்ன செலவு, சாப்பாடு என்ன செலவு அப்படின்னு சொல்லி டீட்டெயில் நமக்கு வந்து ஃபுல் பில்லோடு நம்ம கைக்கு கிடச்சிரும். அது ஒரு நல்ல சௌரியமான விஷயம். அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரியும். இப்படி தான் போச்சு விநாயகர் சதுர்த்தி. ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சந்தோஷமாக, நல்லபடியாக விநாயகரை வந்து விசர்ஜன் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக் ஒர்க்கு அன்றைக்கி டயர்டாக இருக்கும் ஒரு 2 நாள். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்திரிச்சு இவங்களுக்கு வேண்டியது, குழந்தைக்கு வேண்டியது மாற்றி மாற்றி செஞ்சு அனுப்பிட்டு நம்ம வீட்டு வேலைகள் செஞ்சுட்டு போக வேண்டியதான். அப்பவும் நாங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கும் நாங்கள் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்வோங்க. காலையிலே விறுவிறுன்ட்டு எல்லா வேலையும் முடித்து வச்சுட்டு போயிடுறது. அது ஒரு ஜாலி தான். அதனால தான் இங்கே ஃபங்க்ஷன் வரும்போது எல்லாமே நாங்கள் வந்து வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடந்து ஓடுவோம். நல்லாயிருக்குங்க. அதனால தான் எப்படின்னா ஃபங்க்ஷன் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் கண்டிப்பாக 7 நாள் 8 நாள் குறைஞ்சி இருக்கவே இருக்காது. இப்போ தாண்டியா வந்துடும். அது வந்தாலும் கிட்டத்தட்ட 12 நாள் 11 நாள் ஃபங்க்ஷன் அடித்து தள்ளுவாங்க. 9 நாள் அவங்க விரதம் இருந்து நல்லபடியாக செலிப்ரேஷன்ஸ் இங்கே நல்லா பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் டான்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கீழே இருக்கும். நம்ம பில்டிங்கில் எல்லாமே இருக்கும். ஒரு நாள் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ஸ் இப்படி இருக்கும், நல்லாயிருக்கும். இதில் வந்து கேர்ள்ஸ் எல்லாருமே நம்மளும் நல்லபடியாக ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு போய் அங்கே போய் காம்படிஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதுதான் எங்கள் ஹைலைட்டு. யாருக்குமே ப்ரைஸ் கிடைக்காதுன்னே கிடையாது. குழந்தைங்களாகட்டும், பெரியவங்களாகட்டும், எல்லாருக்குமே காம்படிஷனில் யார் யார் இருக்காங்களோ இல்லையோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க. பட் காம்படிஷனில் இல்லாத குழந்தைங்களுக்கும் ப்ரைஸ் கிடைக்கும். நம்மளும் பெரியவங்களுக்கும் கிஃப்ட் தருவாங்க. அது வீடு தேடி நமக்கு வந்துருங்க. இங்கே பவுல்ஸ் ஆகட்டும், இல்லை நம்ம சமையல் பொருட்கள், பிளேட்ஸு, எதுனாலும் நம்ம வீடு தேடி நம்ம கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. குழந்தைங்க கையில் கொடுத்துருவாங்க. அதனால் இங்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் பற்றிலாம் நம்ம கவலையே பட வேண்டாங்க. நம்ம அட்டன் பண்ணோமா, நம்ம நல்ல அந்த ஃபங்க்ஷனை வந்து நல்லா ஃபுல்லாக 100% என்ஜாய் பண்ணோமா, வீட்டை பார்க்க வந்தோமா, இதுதான் நல்லாயிருக்குங்க. அதுதான் ஃபங்க்ஷனில் அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கணும். அது இருந்தாலே போதுங்க. நான் எப்போவுமே சொல்கிறது அது மட்டும்தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மட்டும் நல்லா இருந்ததுன்னு வைங்களேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்.
ஓகேவா? நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்கீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப 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 நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நான் அன்றைக்கி அவங்களுக்கு பூரி எல்லாமே செஞ்சு நல்லபடியாக அவங்கள ஆஃபீஸ் அனுப்பி வச்சுட்டேன். அன்றைக்கி வந்து ஆளு கூட்டு வந்து நான் வந்து குக்கர்லேயே 2 விசில் போட்டேங்க டக்குன்ட்டு. ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு செஞ்சு நல்லபடியாக அனுப்பி வச்சுட்டேங்க. நீங்களும் இதே மாதிரி மிட்டா பூரி அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு கூட்டு செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க. தேங்க்யூ ஸோ மச். லாட்ஸ் ஆஃப் லவ்ங்க. பாய்.